நெடுஞ்சாலைகள். சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமையாகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு, நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவால்களாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலையில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகல் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதி ஆண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 இன் பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 இன் முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனையின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை. மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்ட திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது.